என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானும் உங்க கூட சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. அதனால என்ன பாரதி, பரவாயில்ல. ஆமா, எதுக்காக இன்னைக்கு பூஜை வச்சிருக்கீங்க? யாருக்கு தெரியும்? உன் புருஷன் சூர்யா தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லி சொன்னான். என்ன என்ன சொன்னீங்க? அது அது ஒண்ணு இல்ல பாரதி. பூஜைக்கு நேரமாச்சு, கொஞ்சம் வேலை இருக்கு, இது வந்துடுறேன். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க ப்ளீஸ். பாரதி, அது வந்து உன் புருஷன் சூர்யா தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லி என்கிட்ட ஹெல்ப் கேட்டான். ஏங்க, உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் அவன் என் புருஷனே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடா திரும்ப திரும்ப இல்லாத ஒரு விஷயத்த பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. எங்க இருந்தோ வந்த ஒருத்தன் கண்டதையும் சொல்லிட்டு இருக்கான். அவனை நம்புறீங்க, ஆனா நான் சொல்றத யாருமே கேக்குறதாவே இல்ல. சத்தியமா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. நீங்களாவது இத புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். பாரதி, நான் நேத்து சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். மனுஷங்க தப்பு பண்றதுதான். ஆனா தான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டு வரப்போ அவங்கள நம்ம தண்டிச்சிடக்கூடாது பாரதி. அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும் பாரதி. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? இங்க பாரு, உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பெருசா ஒண்ணு நடந்திருக்கு. அதனாலதான் உன் புருஷனை உன்னால மன்னிக்க முடியல. அது எனக்கு புரியுது. அதுக்காக அவரை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியலங்க. இங்க பாருங்க, முதல் விஷயம், அவன் சொல்றது எல்லாமே பொய். நம்ம எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அவன் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கான். அவனை நம்பி நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்க எதுக்காக விளம்பரம் கொடுத்தீங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. சரி, அத கூட என் மேல இருக்கிற அக்கறையில பண்ணீங்கன்னே வச்சுக்கலாம். ஒருத்த என் புருஷன் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வரான். என் பாட்டி இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு என் புருஷன் யாருன்னு கண்டிப்பா தெரியும்ல. அவங்கள கேட்டு பாருங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி யோசிக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்க பாரு பாரதி, பாட்டியும் அம்மாவும் நீ சொல்றது மீறி எதுவும் பேச மாட்டாங்க. அதனாலதான் உண்மை தெரிஞ்சும் அவங்க எதுவும் சொல்லாம இருக்காங்க. இங்க பாருங்க, நான் முடிவா சொல்றேன். நீங்க எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்க, அது சரிதான். நீங்க இப்படி எல்லாம் பண்றதுனால அவன் தான் என் புருஷன்னு என்னால சொல்ல முடியாது. பாரதி, கோவப்படாத. நான் என்ன சொல்ல வேணாங்க, இதை இப்படியே விட்டுறலாம். ஐயா, பூஜையெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு பேசின பணத்தை நானே கொடுத்துடுறேன்.